அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நசருத்தீன், புதூர்லேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது என்பதாக தன்னுடைய நெஞ்சை தொட்டு காண்பித்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒருவர் நல்லவரா தீயவரா என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். அப்படி இருக்க இன்றைய காலத்தில் வழிமாறுகளை நாம் எப்படி விளங்க முடியும்? நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை எவ்வாறு நாம் விளங்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அன்பார்ந்த நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வா இங்குதான் இருக்கிறது, தக்வா ஹாஹுனா என்று தங்களுடைய உள்ளத்தை காமிச்சாங்க. அதே நேரத்தில் தக்வா உள்ளவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறத இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துசாஹிபு இல்லா முஃமினன், நீங்க இறை நம்பிக்கையாளர்களிடமே நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். வலா யவுகுல் துஆமக இல்லா தகியுன், அதே போல உங்களுடைய சாப்பாட்டை தக்வா உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீங்க உணவு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இறையச்சம் உள்ளவர்கள் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்க போய் தான் சொல்றாங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வச்சுக்கிறோங்க, தக்வா உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்ப இங்க ஏன் கையை காமிச்சாங்கன்னு கேட்டா, வெளிப்படையில் நான் இறையச்சத்தோடு நடக்கிறேன் என்பது நாவினால் அல்ல, அந்த இறையச்சம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று காட்டுவதற்கு தான் இங்க சொன்னாங்களே தவிர அதுக்காக வேண்டி தக்வா யார்கிட்ட இருக்குது இல்லங்கிற கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இல்ல. வெளிப்படையை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தான். இப்ப அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் வஞ்சிக்கிறங்க, நீங்க உண்மையாளர்களோடு தோழமை வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, உண்மையாளர்களோடு தோழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னது அர்த்தம் இல்லாம போயிருமே. யார் உண்மையாளர் கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் அவர்களோடு நீங்க தோழமை வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, இறை நேசர்களை அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா, இதற்கு யார் தீர்ப்பு வழங்குவது? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தீர்ப்பு வழங்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. அவங்க அருமையா சொல்லிட்டாங்களே, உங்களின் நல்லோர் யார் தெரியுமா, இறை நேசர் யார் தெரியுமா? இதா ருஊ ذிக்ரல்லாஹ், யாரை பார்த்தால் இறைவனுடைய நினைவு வருகிறதோ அவர்தான் இறை நேசர். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இறைநேசர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இல்ல கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்வதற்கான அதிகாரம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுத்தது யார்? இறைத்தூதர் சொல்வதுதானே மார்க்கம், அல்லது இன்றைக்கு வஹாபிகள் சொல்வது மார்க்கமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொன்னு ஹதீஸ் குத்ஸியில இறைவன் சொல்வதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறைவன் சொல்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, எனது நேசர்களை யாராவது பகைத்துக் கொண்டால் அவர்களோடு யுத்த பிரகடனம் செய்கிறேன். இறை நேசர்னு யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்கள பகிச்சுக்கிறாதீங்க, பகைச்சுக்கிட்டா என்னோட சண்டைக்கு வாங்க என்று இறைவன் எப்படி நம்மளை பார்த்து கூப்பிடுவான்? ஏன் நேசர்களை பகைக்காதீங்க அல்லாஹ் சட்டம் போட்டாலே இறை நேசர்கள் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே அர்த்தம். இல்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா இறை நேசரை பகைக்காதீர்கள் இறைவன் சொன்னதுல அர்த்தம் இல்லையே. மறுமையிலே கேட்கிறான், ஏன் என் நேசர்களை நீ பகைத்துக் கொண்டாய்? இவர் சொல்றாரு, நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இறைவனே, நீ இப்படி ஒரு சட்டம் போட்டதே தப்பல்லவா, எனக்கு கண்டுபிடிக்க முடியாத அப்படின்னு போய் இறைவன் சொல்ல முடியுமா? முடியும் என்பதால் தான் நல்லா சட்டம் போடுறான். யார் யாரும் கண்டுபிடிக்க முடியுங்கிறனாலதான் என் நேசரை பயிற்சிக்கிறாதீங்க. அது புகாரில இருக்குது. நல்லோர்களோடு நீங்க தோழமை வைத்துக் கொள்ளுங்கள். அது கஸ்தூரி வச்சிருக்கிறாள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ ஒண்ணு அந்த கஸ்தூரி உங்களுக்கு கிடைக்கலாம், நீ விலைக்கு வாங்கலாம், அது அவருக்கு கிஃப்டா கொடுக்கலாம். இல்லையா அதே கிடைக்காத வச்சுக்கிறங்க, அந்த நறுமணமாவது உங்களுக்கு வரலாம். தீயவர்களோடு நீங்க தோழமை வச்சுக்கிறாதீங்க. அது கொள்ளுலைக்கு பக்கத்துல நீங்க இருக்கிற மாதிரி அந்த நெருப்பு உங்களை கரிச்சிரும். அந்த நெருப்புல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிட்டா கூட அந்த புகையையாவது நீங்க நுகரத்தான் செய்வீங்க. நம்ம சலாம் சொல்றாங்கல்ல, இந்த உதாரணத்தை ஏன் சொன்னாங்க? நல்லவர்களோடு நட்பு இருக்கட்டும், தீயவர்களோடு நட்பு வைக்காதீர்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. நல்லவர்கள் யாரென்று கண்டுபிடிக்க முடியும் என்பதால் தானே நல்லவர்களோடு தோழமை வைங்கிறாங்க. அதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்டது, அவன் மனசுல என்ன நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, நல்லவர்களோடு தோழமை வை, தீயவர்கள் நட்பு வைக்காது என்று சொன்னதில் அர்த்தம் இல்லையே. அது மட்டுமா, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, ஒரு பெண்மணி 4 காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளப்படுவாள். துன்காஹுல் மராத்துல் அர்பஈன், ஒரு பெண்மணி 4 காரணங்களுக்காக. லிமாலிஹா, அவள் செல்வம் நிறைந்தவள் என்பதற்காக. வலி ஹசபிஹா, அவள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்பதற்காக. வலி ஜமாலிஹா, அவள் அழகு நிறைந்தவள் என்பதற்காக. வலி தீனிஹா, அவள் மார்க்கப்பற்றுள்ளவள் என்பதற்காக.
இவன் 4 சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாங்க ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப தீனிஹாங்கிறாங்க, மார்க்கப்பட்டு. மார்க்கப்பட்டு இருக்குதா இல்லையாங்கிறது அவன் கல்புல நமக்கு என்னங்க தெரியும், அவன் மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியும் சொன்னா, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு சொன்னதில் அர்த்தம் இல்லாம போச்சே. அப்ப நம்மால் கண்டுபிடிக்க முடியும் யாரிடம் மார்க்கம் இருக்கிறது, யாரிடம் மார்க்கம் இல்லை, கண்டுபிடிக்க முடியும் என்பதால் தான் இதை ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா போகுது, சஹாபா பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசினாங்க. வஜபத், கடமையாகிவிட்டது என்றார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு ஜனாசா போகுது, சஹாபா பெருமக்கள் குறை சொன்னாங்க, அப்பவும் வஜபத், கடமையாகிவிட்டது என்றார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், முன்னாலே கடமையானது நீங்க, இப்போதும் கடமையானீங்க, என்ன கடமையானது? இப்பதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்பு போன ஜனாசாவை புகழ்ந்தீங்கல்ல, சொர்க்கம் கடமையானது என்றேன். அடுத்து போன ஜனாசாவை குறை பேசுனீங்கல்ல, அது நான் நரகம் கடமையானது என்றேன். காரணம் என்ன? அல் மூமினூன் ஷுஹதாஉல்லாஹ் ஃபில் அர்த், இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மண்ணிலே இறைவனுடைய சாட்சியாளர்கள். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மூமின்கள்லாம் சேர்ந்து உங்க நல்லவங்க தான் சொன்னா நல்லவங்க தான். இது நபிலாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க இந்த மண்ணிலே அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள்ங்கறாங்க. ஷுஹதாஉல்லாஹ், அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் இந்த மண்ணிலே. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து நாவலில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய நேசர்னு சொன்னா இறைவன் நேசர் தான். நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லவா சான்றிதழ் வழங்குகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, நல்லவங்க போனாங்க எல்லாமே வருத்தப்படும், எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் போய்விட்டார், நம்ம பேசிக்கொண்டே நீங்க பார்க்கலாம். சில பேர் விவகாரம் முடிச்சே இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இடையூறு, அப்பாடா போனானா அப்பதான் மற்றவங்களுக்கு எல்லாம் நிம்மதி அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ இறைவன் அதைத்தான் பார்க்கிறான். ஏன்னா மக்களிடம் நடந்து கொண்டதை தானே மக்கள் சொல்லுவாங்க. நல்லதா சொன்னா இறைவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு ஆளை பார்த்து அப்பாடா இப்பதான் நம்ம தப்பிச்சோம், அவ்வளவு இடைஞ்சல பண்ணிக்கிட்டு இருந்தான் இவன் அப்படின்னு சொன்னாக்க இறைவன் அதையும் அங்கீகரிக்கிறான். அதனாலதான் மனிதர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இப்ப இத்தனை ஹதீஸ்கள் நமக்கு என்ன அறிவிக்குது? இந்த உலகத்திலே நல்லவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பது தெரிகிறது. இல்லையானால் இப்படிப்பட்ட ஹதீஸ்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமலே போய்விடும். குறிப்பாக என் நேசர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சட்டம் போட்டதிலும் பொருள் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே இறை நேசர்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம்.